இவ்வளவு நாள் அடிப்பிடித்த பாத்திரத்தை கை வலிக்க தேய்ச்சிட்டு இருந்துட்டோமே, இஞ்சி இருக்கா? அது போதும். சமைத்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று பலரும் மறந்து பாத்திரங்களை அடிப்பிடிக்க வைத்து விடுவார்கள். எவ்வளவுதான் கை வலிக்க தேய்த்தாலும் அந்த பாத்திரம் மீண்டும் புதிது போல வருவதற்கு வாய்ப்பில்லை. சிலர் தூக்கியே போட்டு விடுவார்கள். அப்படியெல்லாம் செய்ய தேவையில்லை. வீட்டில் இஞ்சி இருந்தால் போதும், அடிப்பிடித்த இடமே தெரியாமல் பாத்திரத்தை மாற்றிவிடலாம். சமையலறை பாத்திரங்களில் அடிப்பிடித்து கருப்பாக மாறினால் அதை சுத்தம் செய்ய பலர் விலையுயர்ந்த சுத்திகரிப்பு பொருட்களை வாங்குகிறார்கள். ஆனால் வீட்டிலேயே இருக்கும் சில எளிய பொருட்களாகவே அந்த பாத்திரத்தை புது மாதிரி மாறிவிடலாம் என்பது பலருக்கும் தெரியாத ரகசியம். குறிப்பாக இஞ்சியையும் குளிர்பானத்தையும் சேர்த்தால் போதும். முதலில் 2 முழு இஞ்சியை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு மேலே குளிர்பானத்தை ஊற்றி அடுப்பில் வைத்து கொதிக்க விட வேண்டும். இஞ்சி குளிர்பானம் இரண்டும் சேர்ந்து கொதித்ததும் அடுப்பை அணைத்துவிட்டு அதை மிக்சியில் போட்டு நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும். பிறகு அந்த கலவையை ஒரு வடிகட்டி எடுத்து வைக்க வேண்டும். இதுவே பாத்திரம் சுத்தம் செய்யும் அடிப்படை திரவமாக மாறுகிறது. அந்த அரைத்த இஞ்சி நீரில் 2 ஸ்பூன் சோப்பு தூள் மற்றும் அரை எலுமிச்சை பிழிந்து சேர்க்க வேண்டும். இதை நன்றாக கலக்கி ஒரு பாட்டிலில் சேமித்து வைத்தால் உங்களுக்கே உரிய இயற்கையான பாத்திர சுத்திகரிப்பு தயாராகிவிடும். எந்த ரசாயன பொருட்களும் இல்லாததால் கைகளுக்கு பாதிப்பு இல்லாமல் பாதுகாப்பாக பயன்படுத்தலாம். இப்போது எந்த பாத்திரம் அடிப்பிடித்து கெட்டியாக இருந்தாலும் அந்த கலவையை தேவையான அளவு ஊற்றி மெதுவாக தேய்த்தால் போதும். சில நிமிடங்களுக்குள் அந்த அடிகள் மெல்ல கரைந்து பாத்திரம் புதிது மாதிரி பிரகாசமாக மாறிவிடும். சாதாரண சுத்திகரிப்பு திரவங்களை விட இது வேகமாகவும் எளிதாகவும் வேலை செய்கிறது. இஞ்சியில் இயற்கையான கிருமி நாசினி தன்மை இருப்பதால் பாத்திரங்களில் இருக்கும் பாக்டீரியாவை துடைத்துவிடும். எலுமிச்சையின் புளிப்பு தன்மை அடிப்பிடித்துள்ள கருப்பு தடங்களை உருக்கிவிடும். இந்த எளிய வழி பண செலவையும் மிச்சப்படுத்தும். அதே சமயம் உங்கள் சமையலறை பாத்திரங்கள் தினமும் புது மாதிரி பிரகாசிக்கவும் செய்யும்.